மேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த மேஷ ராசி வந்து 30 டிகிரிகள் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 30 டிகிரிகளில் 3 டிகிரி 20 மினிட் அப்படின்னு 30 டிகிரியில் பிரித்தா 9 பாதங்கள் வரும். ஒரு நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த ராசியில் 9 பாதங்கள் வரும். அந்த 9 பாதங்களில் ஒரு நட்சத்திரம் 4 பாதமாக வரும்போது 9 பாதங்களும் 3 நட்சத்திரங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், 2வது நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கிறப்ப 8 பாதம் கம்ப்ளீட் ஆகி இன்னொரு நட்சத்திரம் அந்த ஒரு பாதம் அந்த ராசிக்குள்ளே இருக்கும். அதுவே ரிஷபம் அப்படின்னு சொல்லி போயிட்டீங்கன்னா கிருத்திகையோட 3 பாதங்கள் அந்த ராசிக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் ரோகிணி முழுமையான நட்சத்திரமாக 4 பாதம் எடுத்துக்கும். அப்போது 7 பாதம் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் மிச்சம் 2 8 9ஆம் பாதங்களை மிருகசீரிஷ நட்சத்திரம் வச்சுருக்கோம்.